இப்போ நல்லா கவனிங்க. அனுதினமும் நமக்கு ஒரு சில கடமைகள் இருக்குது, அதை செய்து கொண்டு வருகிறோம். சரிங்களா? அனுதினமும் சில கடமைகளை நம்முடைய உடம்புக்கு, நம்முடைய சரீரத்துக்கு, நம்முடைய குடும்பத்தில் செய்து கொண்டு வருகிறோம். அல்லேலூயா. காலையில் எந்திரிச்ச உடனே ஒன்று செய்வோம். என்ன செய்வோம்? அனுதினமும் நடக்கிற ஒரு காரியம் இல்லை, மாமிசத்தில் சரீரத்தில் டீ குடிப்பீங்களா, குடிக்க மாட்டீங்களா? காலையில் எழுந்திரிச்சு டீ குடிப்பீங்க. இது ஆட்டோமேட்டிக்காக அனுதினமும் நடக்கிற ஒரு காரியம். அனுதினமும் அடுப்படிக்குள்ளே போவீங்களா, போக மாட்டீங்களா? போவீங்க. காலையில் அனுதினமும் சாப்பிடுவோமா, சாப்பிட மாட்டோமா? சாப்பிடுவோம். மத்தியானம் சாப்பிடுவோம், இரவு சாப்பிடுவோம், சாயங்காலம் டீ போடுவோம். ஏன்னா ஒரு சில காரியங்களை வந்து ரொட்டீனாக நம்ம என்ன செய்வோம், கரெக்டாக அது ஃபாலோ பண்ணிடுவோம். இன்றைக்கி நான் டீ குடிக்க மறந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்களா? ஐயோ நீ காலைல சாப்பிட மறந்துட்டு நான் பாட்டு வந்துட்டேன் அப்படின்னு யாரும் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டேங்க. மத்தியானம் சாப்பிட மறந்துட்டு யாரும் சொல்ல மாட்டேங்க. இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமாக நடக்கிற ஒரு காரியங்கள். இப்படி அனுதினமான சில காரியங்கள் நடந்தாலும் நம்முடைய வாழ்க்கை ஜெயம் இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஒரு மீட்பு இல்லாமல் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை ஜெபத்துக்கு பதில் கிடைக்காத காரியங்களாக இருக்கிறது. நம் செய்கிற காரியங்களை சில தோல்விகளை நம்ம சந்திக்க முடிகிறது. நம் எதிர்பார்க்குற காரியம் வராமல் இருக்கிறது. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கடந்த நாட்களில் பல நிந்தைகள், பல அவமானங்களை சந்தித்து, நீங்கள் வந்து பல நெருக்கத்தை சந்தித்து, பல போராட்டத்தை சந்தித்து, பல தோல்வியை சந்தித்து நீங்கள் வந்திருக்கலாம். அதுக்கு பதிலாக நாளையிலிருந்து உங்களுக்கு ஜெயம் கொடுக்குற வல்லமை உங்களை தேடி வரப்போகிறது. அறியாத காரியங்கள், எட்டாத காரியம் நடக்க போகிறது. அதாவது வசனங்களை நீங்கள் கேட்கும்போது, இப்போ வந்து ஒரு வசனம் இருக்கிறது, காற்றும் வராது, மழையும் வராது, பள்ளங்கள் நிரம்பும். அப்புறம் என்ன அர்த்தம்னு கேட்டால், இந்த வசனம் வந்து என்னென்னா, காற்று வராது, மழையும் வராது, பள்ளம் நிரம்பும் அப்படின்னு கேட்டால், அதாவது ஒரு மழை வருதுன்னா அதோடைய சிம்டம் நம்மளுக்கு முன்னக்கூடியே தெரியும். மழை வருதுன்னா ஒரு சிம்டம் என்ன தெரியும் சொல்லுங்கள் பார்ப்போம். கடும் வெயிலாக இருக்குமா? மேகம் கருமேகமாக இருக்கும், வெயில் இருக்காது, ஒரு மந்தமாக இருக்கும். சில மண் வாடை என்ன செய்யும், மண் வாசனை அடிக்கும். மேகம் வெள்ளையாக இருக்குமே, கருமேகம் ஆயிரும். அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க? மழை வரப்போகுது, மழை அடித்து ஊற்ற போகுதுரா அப்படின்னு சொல்கிறத நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, கேட்டுருக்கிறீங்க இல்லையா? அப்போ அது போலத்தான் இன்றைக்கி வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ மழை அடித்து ஊற்ற போகுதுரா அப்படின்னு சொல்கிறீங்க தெரியுமா? அப்போ அப்படி நான் என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்னுடைய பள்ளம் நிரம்ப போகுது. ஒரு மழையும் வராது, காற்றும் வராது, ஆனால் என் பள்ளத்தை நிரப்ப போகிறாரு, என் குறையை நிறைவேற்ற போகிறாரு அப்படிங்கிற அந்த வசனம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நீங்கள் தியானம் பண்ணணும். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாக போகுது வர நாட்களில். அந்த வார்த்தையில் வந்து சாதா வார்த்தை இருக்குது, சோதா வார்த்தை இருக்குது, வெற்றி வார்த்தை இருக்குது, விடுதலையின் வார்த்தை இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். அல்லேலூயா, 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 ஆமென். இதுக்கு பேர் என்ன வார்த்தை? வெற்றி வார்த்தை. அல்லேலூயா, ஆமென். இதுக்கு பேர் என்ன வார்த்தை? சோதா வார்த்தை. ஆமென். இதுக்கு பேர் என்ன வார்த்தை? சாதா வார்த்தை. உங்கள் வாயின் வார்த்தையின்படி உங்களுக்கு ஆக கடவுது. அல்லேலூயா. உங்கள் வாயின் வார்த்தை எப்படி இருக்கிறது, உங்கள் எண்ணம் எப்படி இருக்கிறது, நினைவு எப்படி இருக்கிறது, அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை என்ன செய்ய போகுது, இருக்க போகிறது. ஆமென். தானியேல் 6:10. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினார். தானியேலுக்கு ஒரு கட்டளை வச்சிருந்தார், ஒரு அனுதினம் ஒரு கடமைகள் வச்சிருந்தார். இப்போ எப்படி காலையில் எழுந்துச்சுன்னா டீ குடிக்கிறோம், காலையில் எழுந்து சாப்பிட்றோம் இல்லையா, இது அந்த அனுதினம் செய்கிற ஒரு கடமை. சரிங்களா? அப்போ தானியேலுக்கு வந்து ஒரு கடமை இருந்துச்சு. அனுதினமும் 3 வேளை என்ன செஞ்சாராம்? ஜெபம் பண்ணினாராம். நான் ஒரு காரியம் சொல்கிறேன் கேளுங்க. இந்த தானியேலை போல் நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 3 தடவை ஜெபம் பண்ணிங்கன்னா, இந்த தானியேல் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுது. தானியேலை போல் 3 வேளை நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா, இந்த தானியேல் வாழ்க்கையில் என்னென்ன நடந்ததோ அத்தனையும் உங்களுக்கு நடக்க போகுது. ஆனால் தானியேலுக்கு எதிராளி இருந்தார்கள், உங்களுக்கு எதிராளிகள் இருப்பார்கள், ஆனால் அவர்கள் மேற்கொள்ள மாட்டார்கள், அவர்கள் தோத்து போவார்கள். தானியேலுக்கு ஒரு கிருபை என்ன தெரியுமா இருக்கு? இந்த தானியேல் ஆவி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, உங்களுடைய பழக்க வழக்கங்கள் மேன்மைகள், உங்கள் பழக்க வழக்கங்கள்
ராஜா. உங்கள் பழக்க வழக்கங்கள் பிரபு. அல்லேலூயா. அந்த அந்த ராஜா தானியேல் மேலே ரொம்ப பாசம் வச்சுருந்தார், ரொம்ப பிரியம் வச்சுருந்தார். எப்படி பாசம், எப்படி பிரியம் வந்துச்சு அப்படின்னு கேட்டால், தானியேல் அந்த ராஜா கண்ட அந்த சொப்பனத்துக்கு தானியேல் சரியாக பதிலை சொல்லுவார். மாத்திரமல்ல, இதை பார்த்து நிறைய பேர் பொறாமை கொண்டு ஒரு சட்டத்தை போட்டாங்க, சிங்கக்கபியில் போடணும்னு சொன்னாங்க. ஆனால் சிங்கக்கபியில் போட்டாங்க. தானியேல் அந்த கர்த்தர் சிங்கத்தின் வாயை கட்டி தானியேலை காப்பாற்றினார். அந்த ராஜா முன்னால், அந்த நாட்டு மக்கள் முன்னால், அந்த மந்திரிகள் முன்னால் அந்த தானியேல் கனப்படுத்தினாங்க. தானியேல் உயர்ந்தார். அல்லேலூயா. அதனால் 3 வேளை ஜெபிக்கிறனால உங்களுக்கு என்ன பயன் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. என்ன பயனா அது உங்களை தேடி வரும். தானியேலுக்கு உண்டான அத்தனை ஆசீர்வாதங்களும் 3 வேளை ஜெபம் பண்ணும்போது கடந்து வந்துடும். ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மறைபொருளை நீங்களே அறிஞ்சு கொள்ள முடியும். திடீர்னு கர்த்தர் உங்களுக்கு சொப்பனத்தை கொடுப்பாரு. அந்த சொப்பனத்து மூலமாக உங்களோட பேசுவார், பதில் தருவார். தரிசனத்தோடும் சொப்பனத்தோடு உங்களோட பேசுவார். மாறாக அந்த தானியேலுடைய பழக்க வழக்கங்கள் எப்படின்னா, பூரா விஐபிக்கள், பூரா பிரபுக்கள், பூரா நாட்டை ஆள்ற ராஜாக்கள். அப்படிப்பட்ட தொடர்புகள் உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணுவேன் என்ற வாக்கு தத்தம் உங்கள் வாழ்க்கையில் என்ன செய்யும்? அது நிறைவேறும். அதாவது 3 வேளை ஜெபம் பண்ணுகிறவர்களுக்கு, 3 வேளை ஜெபம் பண்ணுறவர்களுக்கு இந்த அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்குது. பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்து இன்னொரு காரியம், அப்போஸ்தலர் 10:2. அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அவன் கொர்நேலியு எப்போதுமே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போ வாழ்க்கையில் நடந்த காரியங்கள் என்ன அப்படின்னு கேட்டால், நடந்த காரியம், அந்த கொர்நேலியு ஜெபம் பண்ணும்போது தூதன் என்ன செய்கிறாரு? இறங்கி நிற்கிறார். தூதன் அந்த கொர்நேலியோட என்ன செய்கிறாரு? பேசுகிறார். அந்த கொர்நேலியு ஒரு சாதாரண ஒரு கஞ்சிக்கு வழி இல்லாத கஷ்டப்படுற ஆள் கிடையாது. கொர்நேலியு தானம் தர்மம் பண்ணுகிற ஒரு ஆள். கொர்நேலியு ஒரு செழிப்பான ஆள். கொர்நேலியு ஒரு குடும்பஸ்தன். கொர்நேலியு ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர், ஒரு தனி நபர் இல்லை, அனாதை இல்லை, கைவிடப்பட்டவர் இல்லை, ஒரு குடும்பஸ்தன். அப்போ அந்த குடும்பஸ்தர் என்ன பண்ணுறாருன்னா, அவர் ஜெபிச்சுக்கிட்டு இருக்கார். எப்பொழுது என்ன செய்கிறாரு? ஜெபம் பண்ணுகிறவள இருக்கிறார். அதனால தூதன் இறங்கினார். அந்த தூதன் இறங்கி சில மனிதர்களை சந்திக்கும்படி கர்த்தர் செய்கிறாரு. அது கொர்நேலியுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். மாறாக இன்றைக்கி நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உறுதி இல்லாத ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது, ஒரு ஸ்ட்ராங் இல்லாத ஜெப வாழ்க்கையாக இருக்கிறது. அதை மந்தத்தின் ஜெபம், சோர்வின் ஜெபம், கசப்பான ஜெபம், இப்படிப்பட்ட ஜெபங்கள் இருக்கிறது. ஜெபத்தில் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு உறுதி என்ன செய்யணும்? ஒரு உறுதி, அதாவது ஒரு ஸ்ட்ராங். வாசிக்க ரோமர் 12:12 சொல்லப்பட்டிருக்கு, நம்பிக்கையிலே சந்தோஷமாய் இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாய் இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப நான் உறுதி இருக்கணும். ஜெபம் பண்ணும்போது நீங்க என்ன இருக்கணும்? உறுதின்னு என்னது சொல்லுங்க பாப்பா யாராச்சும். உறுதினா திட்டம் அல்லது ஸ்ட்ராங்கு. உறுதி, திட்டம், ஸ்ட்ராங்கு. அப்பனா இப்போ இந்த ஜெபத்தில் ஏதோ ஒன்றுக்கு கிடைக்க போகுது, கண்டிப்பாக நான் பார்க்க போகிறேன், கண்டிப்பாக நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஸ்ட்ராங் அல்லது ஒரு திட்டம், ஒரு உறுதி உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யணும் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது ஜெபம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சாமுவேல் ஜெபம் பண்ணாருன்னு நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, 1 சாமுவேல் 12:18. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். இங்கே விண்ணப்பம் என்பது கற்பத்து கனியை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது அற்புதங்களை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது ஞானத்தை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது ஐஸ்வர்யத்தை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது சுகத்தை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது விடுதலையை கொண்டு வரும், விண்ணப்பம் என்பது அற்புதங்களை, அதிசயங்களை, வெற்றியும், விடுதலையும், சந்தோஷத்தையும், சமாதானத்தையும், எல்லா காரியத்தையும் விண்ணப்பம் கொண்டு வரும். ஆனால் அந்த விண்ணப்பம் கொண்டு வரும்போது அந்த விண்ணப்பம் எப்படி பதில் கொடுக்குறாருன்னு கேட்டால், இங்கே சாமுவேல் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு சாமுவேல் ஜெபிக்கும் போது நடக்கிற காரியம் வாசிக்க திருப்பி. சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அன்றைய தினமே கர்த்தர் இடி முழக்கங்களையும் மழையையும் கட்டளையிட்டார். பாருங்க, விண்ணப்பம் பண்ணும்போது இடி முழக்கத்தோட என்ன செய்றாரு? என்னைக்கு 2 நாள் கழிச்சா, 3 நாள் கழிச்சா, 5 நாள் கழிச்சா? அன்றைக்கே. எப்படி போட்டிருக்கு? அன்றைக்கே. எல்லாம் சொல்லுங்க, இந்த சாமுவேலுடைய ஜெபம் நான் பண்ணும்போது எனக்கு இன்னைக்கே கிடைக்கணும். சாமுவேலுக்கு எப்படி அன்னைக்கே கிடைச்சிச்சு, அதே போல் இன்றைக்கி நான் ஜெபிக்கும் போது அன்னைக்கே கிடைக்கணும். அல்லேலூயா. அப்புறம் அடுத்த ஜெபத்துக்கு ஏன் பதில் வரல? பண பிரச்சனை சந்திக்காமல் இருக்கிறது, கடன் பிரச்சனை அடையாமல் இருக்கிறது, சுகம் கிடைக்காமல் இருக்கிறது, நிரந்தர வேலை கிடைக்காமல் இருக்கிறது, நிரந்தர வருமானம் இல்லாமல் இருக்கிறது, குடும்பத்தில் ஒரு மனது இல்லாமல் இருக்கிறது. அதுக்காக நீங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏனோ தானங்கிற ஜெபம் இருக்கணும். அந்த ஜெபத்தில் உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வாசிங்க யாக்கோப்பு 5:15. அப்பொழுது விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்போ நான் பிணியாளியை ரட்சிக்கிற ஒரு ஜெபம், அதாவது ரட்சிக்கப்படாதவனை
மீட்கப்படாதவனை, இயேசுவை அறியாதவனை, இயேசுவை ஆராதிக்காதவனை ஆராதிக்க வைக்கும்படியான ஒரு ஜெபம் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென் சொல்லுங்க. அப்போனா எல்லாரும் நீங்கள் பண்ணுற ஜெபத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால் விசுவாசம் இருக்கணும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. இங்கே இருங்க, ஜெபத்துக்கு பதில் வந்தே ஆகணும். வராமல் இருக்கிறது காரணம் இருக்குது. வருவதுக்கு உண்டான காரணம் என்ன? உங்களுடைய ஜெபம் விசுவாச ஜெபமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, விசுவாச ஜெபம் என்றால் என்ன? டெய்லி ஜெபிக்கிறோம், ஆனால் அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்கிறது? விசுவாச ஜெபமாக இருக்கிறதா? சரி, விசுவாச ஜெபம் என்றால் என்ன? அதாவது நீங்கள் ஒரு காரியத்தை ஒரு காரியம் சொல்லுங்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்லுங்க. வேலை காரியம். அப்போனா ஒரு வேலை காரியத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்க. அப்போ அந்த வேலை காரியத்தை ஜெபிக்கும் போது அந்த ஜெப குறிப்பை விசுவாசத்தை கொண்டு வரணும். வேலை காரியத்தை என்ன செய்யணும்? விசுவாசத்துக்கு கொண்டு வரணும். அப்போ வேலை காரியத்தை விசுவாசத்துக்கு கொண்டு வரதுக்குன்னா எப்படி? நீங்கள் எந்த வேலைக்கு போகணுன்னு நீங்கள் கேட்டீங்களோ, எந்த ஜாப்புக்கு போகணுன்னு நீங்கள் கேட்டீங்களோ, அந்த வேலையை நீங்கள் என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும். அந்த வேலையை முன்னால் கொண்டு வரணும். அந்த வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணணும். அந்த வேலைக்கு போராளி எப்படி போவாங்கிற அந்த மாதிரி போகணும். அந்த வேலையை செய்கிற மாதிரி நீங்கள் செஞ்சு ஆக்ஷன் பண்ணணும். அந்த வேலையை பார்க்குற மாதிரி உங்கள் கற்பனை கொண்டு வரணும். அந்த வேலைக்கு நீங்கள் போக மாட்டீங்க, அந்த வேலையில் உட்கார மாட்டீங்க, அந்த சீட்டில் உட்கார மாட்டீங்க. ஆனால் இல்லாதது, ஆனால் அந்த வேலையை நீங்கள் இருக்கிற மாதிரியாக, அந்த வேலையை நீங்கள் பார்க்குற மாதிரியாக, அந்த வேலைக்கு உண்டான வருமானத்தை நீங்கள் வாங்குற மாதிரியாக நீங்கள் பார்த்து கேட்டு விசுவாசித்து அதை தியானம் பண்ணி அதை உங்கள் உள்ளத்தில் கொண்டு வந்து அதை பேசி அதை கற்பனை பண்ணி அதை ப்ளூ பிரிண்டாக கண்டு முன்னால் கொண்டு வந்து நீங்கள் கேட்கும்போது அதுக்கு பேர் தான் விசுவாசம் உள்ள ஜெபம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இதே போல தான் ஒரு திருமண காரியத்துக்கு ஜெபிக்கும் போது, கற்பத்துக்கு ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்கும்போது அந்த காரியத்தை அது நடந்த மாதிரி, அதுக்கு தான் வசனம் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கிறது, இல்லாதது இருக்கிறது போல் அழைக்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அப்போ ஜெபம் என்பது விசுவாச ஜெபம். அப்போ விசுவாச ஜெபம் என்றால் என்ன? உன் பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அந்த நினைப்பு உனக்குள்ளே வரணும். பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கு பேர் தான் விசுவாச ஜெபம். ஒரு ஜெபம் பண்ணீங்கன்னா அந்த ஜெபத்தை விசுவாசிக்கணும். அப்போ விசுவாசிக்கணும் என்ன அர்த்தம்? நீ கேட்டது உன்ட்ட இல்லை, ஆனால் அது இருக்கிற மாதிரி பார்க்கணும், வந்துருச்சுன்னு பார்க்கணும். அதுக்கு பேர் தான் விசுவாசம். அல்லேலூயா. இன்னொரு காரியம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஒரு காரியத்தில் ஒரு பெரிய சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு 5 லட்சம் சிக்கலில் மாட்டிக்கிட்டீங்க, ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்க. கழுத்துக்கு கத்தி வருது, ஒரு பெரிய போராட்டம். எனக்கு இந்த டேட்டுக்குள்ளே இந்த பணத்தை நீ கொடுத்தே ஆகணும், இந்த டேட்டுக்குள்ளே இந்த கடனை நீ அடைச்சாகணும், இந்த டேட்டுக்குள்ளே லோனை கட்டி ஆகணும், அப்படி இல்லைன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி சில போராட்டங்கள் வருகிறது. அல்லது வேலை பார்க்குற இடத்துல ஒரு சில போராட்டங்கள் வருகிறது. இப்படி போராட்டங்கள் வரும்போது நீ எங்கே ஓடினாலும் ஒரு கதையும் நடக்காது. அப்போ நம்மளுக்கு எதி அவர் தான், நம்மளை தப்பி வைக்கிறவர் அவர் தான். ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சரிங்களா? அப்போ எப்படி அந்த ஆபத்திலிருந்து தப்பி வைக்கிறது, எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது, எப்படி அந்த பண பிரச்சனை முறியடிப்பது, எப்படி இந்த கடன் பிரச்சனை அடைப்பது, எப்படி பணத்தை வர வைப்பது, எப்படி டெவலப்மெண்ட் ஆகுது அப்படின்னா அது எல்லாமே நம்ம அவர்கிட்ட சொல்லி தான் ஆக முடியும். ஏன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஆபிரகாம் லோத்துக்காக பரிந்து பேசினபோது ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டார், யாக்கோபு ஜெபத்தை கேட்டார், தாவீதின் ஜெபத்தை கேட்டார், ஆபிரகாம் ஜெபத்தை கேட்டார். ஈசாக்கு ஜெபித்த போது கற்பத்திற்கு கிடைச்சது, யாக்கோபு ஜெபித்த போது எல்லா ஆசீர்வாதம் கிடைச்சது, ராமனும் ஜெபிச்சார், விடுதலை பெற்றுக்கொண்டாங்க, வெற்றி பெற்றுக்கொண்டாங்க. அப்போ எப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு கேட்டால் விசுவாசமாக ஜெபிச்சாங்க, ஊக்கமாக ஜெபிச்சாங்க, நம்பிக்கையோடு ஜெபிச்சாங்க. சடன்லி உடனுக்குடன் எனக்கு இன்றைக்கி நடந்தே ஆகணும், இன்றைக்கி நான் இப்போ ஜெபிச்சேன்னா எனக்கு சாயங்காலம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியம் ஒன்று என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வாசிங்க 1 ராஜாக்கள் 17:1. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அஞ்சி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். அப்போ இந்த உடனுக்குடன் அற்புதம் நடப்பதுக்குண்டான இந்த எலியாவுடைய வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான். எப்படி சொல்லணும்? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான்.
இங்கே இருக்க இந்த எலியை வந்து அடிக்கடி இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவார், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போனா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நான், இயேசுவின் ரத்தத்தால் விடுதலையாக்கப்பட்ட நான், இயேசுவின் ரத்தத்தால் பிள்ளையாக்கப்பட்ட நான் அப்படிங்கிறத நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும், அதை உறுதி பண்ணணும், பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நீங்கள் அப்பாட்ட கேட்குறீங்கன்னா, ஒரு ஆபத்து அப்படின்னா ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்லியிருக்கிறாருல, அப்போ இந்த வசனத்தை எடுக்கணும். என்னை நோக்கி கூப்பிடு, மறு உத்தரவு கொடுத்து அரிய தட்டது பெரிய காரை செய்வேன்னு சொல்லியிருக்கிறாருல, அப்போ இந்த வசனத்தை எடுக்கணும். அப்போ இது எடுக்கணும். நாளைக்கு ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்குள்ள விழ போகிறீங்க அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் கேட்குற காரியம் எப்படி கேட்கணும், எப்படி ஜெபிக்க அப்படின்னு கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. எலியா ஜெபிக்கிற ஜெபம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாகாலை வந்து 450 பாகாலை போட்டு தள்ளுறதுக்கு முன்னால், அந்த அந்நிய தெய்வத்துக்கு முன்னால் அவர் பேசுகிறார், பார்த்துக்கொள்ளுங்க. அவர் ஒரு ஆள் 450 பாகால் இருக்காங்க, 450 அந்த ஆசை அந்த இது இருக்காங்க. அப்போ அவங்க முன்னால் பேசுகிறார், பார்த்துக்கொள்ளுங்க. நான் தேவ சன்னிதானத்திலேருந்து வருகிற தேவ மனுஷன் சொல்லி வாயை திறந்து பேசிட்டு தான் அக்கினி இறங்குவதான்னு சொல்கிறார். அக்கினி இறங்குது, பார்த்துக்கொள்ளுங்க. உடனே சடிதில் அந்த நெருப்பையும் அந்த தண்ணியை நக்கி போட்டுருக்குது, தேவனுடைய வல்லமை இறங்கி. நான் தெரியும் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இமிடியட்லியே ஒரு அற்புதம் நடக்கணும், அதிசயம் நடக்க அப்படின்னு கேட்டால் இங்கே ஒரு வார்த்தை சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதுவும் இந்த வார்த்தையை வந்து நீங்கள் அடிக்கடி பயன்படுத்தக்கூடாது. ஒரு இக்கட்டான ஒரு நிலைமை வரும்போது இந்த வார்த்தை எலியா சொல்ற, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போனா கர்த்தருடைய உயிரை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். அப்போனா அவர் அதாவது உயிரை பணைய வைக்கிற மாதிரி அந்த வார்த்தை, அந்த அளவுக்கு ஒரு போராட்டம், பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை சொல்வதுக்கு முன்னால் உங்களுடைய ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் பியூர் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் ஆவி, உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் பியூர் பரிசுத்தமாக இருக்கணும். உங்கள் உள்ளத்துக்குள்ளே கசப்பு இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே மார்க் இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே சண்டை இருக்கக்கூடாது, உங்கள் உள்ளத்துக்குள்ளே பிரிவினை இருக்கக்கூடாது. உங்கள் உள்ளம் ஃப்ரீயாக இருக்கணும். கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய பிரச்சனை அப்படி நிறைஞ்சு இருக்கட்டு. நிறைஞ்சு இருந்துட்டு உங்கள் பிரச்சனையை சொல்லி, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன், இந்த காரியம் எனக்கு உடனே நடப்பதாக. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த காரியம் எனக்கு உடனே நடப்பதாக. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், என் பிள்ளைக்கு அற்புதம் நடப்பதாக. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், எனக்கு நாளைக்கு அதிசயம் நடப்பதாக. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அப்போ நீங்கள் வாயை திறந்து பேசணும். எப்படி சொல்லணுமா? இந்த வார்த்தை சொல்வதற்கு முன்னால் உங்களை நீங்கள் தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஏன்னா அவருடைய உயிரை நீங்கள் கொண்டு வர்றீங்க, உங்கள் ஜெபத்துக்கு அவருடைய ஜீவனை கொண்டு வர்றீங்க, நீங்கள் அவருடைய ஆவியை கொண்டு வர்றீங்க. அப்படிங்கும்போது பிசாசு வந்து நடுங்கிடுவான், உங்கள் பக்கத்தில் வரமாட்டான். கர்த்தருடைய ஆவி இறங்குது அந்த இடத்துல, கர்த்தருடைய ஜீவன் அந்த இடத்துக்கு வருது பாருங்கள். உங்களுடைய விண்ணப்பத்துக்கு கர்த்தருடைய ஆவி இறங்குது, கர்த்தருடைய ஜீவன் வருது. அப்போ கர்த்தருடைய ஜீவன் வரும்போது எல்லா தடையை உடைச்சிட்டு உங்கள் கையில் வந்து ஜெயத்தை கொடுக்குற அந்த வார்த்தை, அதுதான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிறாரு. அப்படின்னா இந்த வார்த்தையை சொல்வதற்கு உண்டான அத்தாரிட்டி, இந்த வார்த்தையை சொல்வதற்கான தகுதி அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிள்ளைங்கிற தகுதி கண்டிப்பாக தேவை. பாவத்துக்கு செத்துருக்கு, நீதிக்கு பிழைத்திருக்கணும். யோசுவாவில் சொல்லப்பட்டிருக்கு, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்க போகுது அப்படிங்கிறார். அப்போ இந்த வார்த்தையை சொல்லுவதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தகுதியாகணும். ஒரு பெரிய மேட்டரில் நீங்கள் தகுதியாக தான் இருக்கிறீங்க, நீங்கள் பீராக தான் இருக்கிறீங்க, தப்பு கிடையாது. அப்போனா நீங்கள் அதாவது எப்படின்னா சாதாரண வண்டி ஓடிக்கிட்டு இருக்கு, ரன்னா ஓடிக்கிட்டு இருக்குன்னு பிரச்சனை இல்லை. ஆனால் உடனுக்குடன் உங்களுக்கு அற்புதம் நடக்கணுமா, உடனுக்குடன் உங்களுக்கு அதிர்ச்சி நடக்கணுமா, உங்கள் பிரச்சனை இன்றைக்கே முடியணுமா, அப்படின்னா வார்த்தை இருக்குது. வார்த்தை, எந்த வார்த்தையை யூஸ் பண்ணி ஜெபிக்கிறீங்க, எந்த வார்த்தையை பேசுகிறீங்க அப்படி சொல்லணும். அப்போ நல்லா என்ன தெரிஞ்சுக்கொள்ளுங்க, எலியா சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற தேவ மனிதன் அப்படிங்கிறார். ஒன்று. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நான் இயேசுவின் பிள்ளை, பாவத்துக்கு சேர்த்து நீதிக்கு பிழைத்திருக்கிறேன் சொல்லணும். 2, அப்பா பிதாவை என்று கூப்பிடு பண்ணுகிற புத்திர சிவகரத்தின் ஆவியை நான் பெற்றிருக்கிறேன். பொன்னையோ பொருளையோ கொடுத்து மீட்டெடுக்கல, சொந்த ரத்தத்தில் என்னை மீட்டெடுத்திருக்கிறார். நான் அவருடைய பிள்ளை, நான் பாவத்துக்கு செத்திருக்கிறேன், நீதிக்கு பிழைத்திருக்கிறேன். நான் பூமிக்குரியவன், பரலோகத்துக்குரியவன். ஆபத்து காலத்தை நோக்கி கூப்பிடு, நான் அவனை விடுவிப்பேன் அவர் சொல்லியிருக்கிறார். அவருடைய வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது, அவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் வார்த்தையாக எனக்குள்ளே இருக்கிறார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது, அதே வார்த்தை எனக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையை சொல்லும்போது எனக்கு நடக்கும். வார்த்தையை அனுப்பி உலகத்தை உண்டாக்குனாரு, வார்த்தையை அனுப்பி சமூகத்தை உண்டாக்குனாரு. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நான் சொல்கிறேன், நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த காரியம் எனக்கு இன்றைக்கி கைகூடி வருவதாக. நான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், காற்று வராது, மழையை வராது, என் பள்ளங்கள் எப்படியாவது நிரம்புவதாக அப்படின்னு இந்த 1 ராஜாக்கள் 17:1 சொல்லுகிறது. 2-3 இடத்துல எலியா சொல்கிறார், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இந்த வார்த்தைக்கு அவ்வளோ ஒரு எபக்தி இருக்கிறது, இந்த வார்த்தைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. உனக்கு ஒரே நாளில் பிரச்சனை தீரணுமா, ஒரே நாள் அவன் கட்டு உடையணுமா, ஒரே நாள் அவன் பண பிரச்சனை மாறணுமா அப்படின்னா இந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு விடுதலை. எலியாவுக்கு பக்கத்தில் சப்போர்ட்டுக்கு ஒரு மனுஷன் கிடையாது, ஆனால் ஒரு ஆள்
ஆனால் 450 பாகலை போட்டு தள்ளார். ஏன்? கர்த்தருடைய வல்லம் அவர் மேலே இறங்குச்சு. காரணம் அவர் சொல்கிறாரு, நான் தேவ சமூகத்திலிருந்து வருகிற தேவ மனிதன் அவர் வாயில் சொல்கிறார். அப்போ அதே மாதிரி நீங்கள் சொல்லணும், நான் பாவத்துக்கு செத்துருக்கிறேன், நீதிக்கு பலத்திருக்கிறேன், நான் இயேசுவின் பிள்ளை அப்படிங்கிறது நீங்கள் சொல்லும்போது அது உங்களுக்கு என்ன செய்யும்? அது நடக்கும். ஆமே. இப்படி நீங்கள் ஒரு அனுதின வாழ்க்கையை நீங்கள் என்ன செய்யணும்? இப்படி ஜெபத்தில் கொண்டு வரணும். பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வாழணும், புரட்டை இல்லாமல் வாழணும், பலவீனம் இல்லாமல் வாழணும்னா இப்படி தான் பாருங்கள். எல்லாருமே பாருங்க, நோவா தேவனோடு பேசினார், ஆபிரகாம் தேவனோடு பேசினார், யாக்கோபு தேவனோடு பேசினார், வனாந்தரத்தில் தேவனோடு பேசுகிறார் யாக்கோபு, ஆபிரகாமோடு தேவனோடு பேசுகிறாரு, தான் லோத்துக்கா ஜெபம் பண்ணும்போது பேசுகிறாரு. எல்லாமே தேவனோடு பேசுகிறாங்க. பேசி பேசி தான் கேட்டு கேட்டு செய்கிறாங்க. அவங்களாம் சாகும்போது ஓட்டாண்டிய சாகலை, பூரா சீமானை தான் செத்தாங்க. அந்த சந்ததியிலிருந்து வந்தவங்க நாங்கள், அந்த சந்ததியில் வந்தவங்க நாம். அல்லேலூயா. கலாத்தியர் 3:29 நம்ம ஆபிரகாமின் சந்ததி, ஆபிரகாமுக்கு என்னென்ன வாக்கு பண்ணு, அந்த வாக்கு தத்துக்கு நீ சுதந்திரவாளின்னு சொல்கிறாரு கலாத்தியர் 3:29. அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் தகுதிப்படுத்தணும், பார்த்துக்கொள்ளுங்க. நீ எல்லாரும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு பாடு, ஏதாவது ஒரு கலக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது மாற்றம் உண்டாகணும். தேவனுடைய பிள்ளைங்க வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். அந்த மாற்றம் உண்டாகனா நமக்கு வேறு வழி இல்லை. நம்ம எங்கேயும் மனுஷனை கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம அழைச்சவர் இருக்கிறாரு, தாயின் கருவில் தெரிந்து கொண்டவர் இருக்கிறாரு. ஒரு கடன் உள்ள ஒரு விதவைக்கு போய் என்ன பண்ணுறாரு? எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாரு. எண்ணெயை விற்று கரணடை ஒரு வழி பறந்துச்சா கரணை அடைக்கிறதுக்கு? வரிகட்ட பணம் இல்லை, மீன் வாயில் பணம் வருது. மீன் வாயில் பணம் வருது. மீன் எப்படி முழுங்குச்சு அது நம்மளுக்கு தேவையில்லை, ஆனால் மீன் வாயில் பணம் வருது. அல்லேலூயா. யோபுக்கு எப்படி ஆசீர்வாதம் வந்துச்சு? அவனுக்கு முன் அறிமுகமானவர்கள் ஒவ்வொருத்தர் வந்து விருந்து உண்டு சாப்பிட்டு ஒவ்வொருத்தரும் ஒரு தங்க காசு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் யோபுக்கு 16 ஒட்டகம் 16,000 ஆடு ரெட்டி பண்ண ஆசீர்வாதம் வந்துச்சு. அல்லேலூயா. வந்துச்சா வரலையா? வந்துச்சா வரலையா? மாற்றம் உண்டாச்சா? யோபு வாழ்க்கையில் மாற்றம் உண்டாச்சா? ஆனால் யோபு வாழ்க்கையில் பிரச்சனை வந்துச்சு, ஆனால் மாற்றம் உண்டாயிருச்சு. அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகணும். நம்ம பேசுகிற வார்த்தை, ஜெபத்தில் பேசுகிற வார்த்தை கவனம். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படின்னா ஒரு அத்தாரிட்டி பவர் உங்களுக்கு இருக்குது அந்த வார்த்தையில். சும்மா சாதாரணம் கிடையாது. இந்த வார்த்தை சொல்லும்போது பிசாசு நடுங்குவான். உன் பிரச்சனையை, உனக்கு பிரச்சனையை கொண்டு வருகிற, போராட்டத்தை கொண்டு வருகிற பிசாசு ஓடிடுவான். கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் சொல்லும்போது அந்த வசனம் பவர்ஃபுல் வசனம். சொல்லணும், நீங்கள் நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் தேவ சமூகத்திலிருந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் காரியத்தை நீங்கள் அடிச்சு நொறுக்கணும், பார்த்துக்கொள்ளுங்க. அதெல்லாம் கர்த்தர் நம்மளுக்கு பவர் கொடுத்துருக்கிறாரு. சங்கீதம் 149 ராஜாக்களை சங்கிலியில் கட்டவும், மேன்மக்களை எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்களில் செலுத்தவும், இந்த கணம் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையில் யாருக்கு இருக்கிறதோ பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்து ரெண்டாவதாக நம்ம கடைபிடிக்க போயும் சங்கீதம் 1:2 இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிப்பது மாத்திரமில்லாமல் இன்னொரு காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன செய்யணும்? ஜெபிப்பது மாத்திரமில்லாமல் இன்னொரு காரியத்தை செய்யணும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். சங்கீதம் 119 197 உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், உம்முடைய வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமாக இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இங்கே இருங்க. அனுதினமும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, அனுதினமும் செய்ய வேண்டியதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. அனுதினமும் ஜெபம் பண்ணணும். எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். எப்படி ஜெபம் பண்ணணும்? விசுவாசமான ஜெபம், ஊக்கமான ஜெபம், பிள்ளைங்கிற அத்தாரிட்டி ஜெபம், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்படிங்கிற அந்த காரியத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது லேட்டாக ஆகாது. உங்கள் ப்ரேயர் பாயிண்ட்டுக்கு ஜெப குறிப்புக்கு ரொம்ப லேட்டாலும் ஆகாது, உடனே வந்துடும் ஜெப குறிப்பு, பதில் வந்துடும் உடனே. பதிலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஜெபம் தான் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அதில் எப்படின்னு கேட்டால், நீங்கள் அபிஷேகத்தில் நிறைஞ்சு பிரசனத்தில் நிறைஞ்சு இந்த வார்த்தையை சொல்லி பாருங்கள். உங்கள் பிரச்சனை ஒரே நாளில் முடிஞ்சிடும். அது எத்தனை கோடியாக இருந்தாலும் பரவாயில்ல, எத்தனை கோடியாக இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணக்கூடிய வல்லமை இந்த கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அப்போ நீங்கள் சொல்லும்போது பார்த்துக்கொள்ளுங்க. உங்கள் பிரச்சனை அப்படியே தூள் தூளாக அப்படியே நெருப்புப்பட்ட நூல் போல் அப்படியே பசுங்கி போயிடும், பார்த்துக்கொள்ளுங்க. அவ்வளோ இப்படி வல்லமை. நம்ம ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொல்லியிருக்காருன்னா எதுக்கு சொல்லியிருக்கிறாரு? சோதனை தாங்குகிற அளவுக்கு தான் நான் அனுமதிப்பேன், அதுக்கு மேலே அனுமதிக்க மாட்டேன் சொல்லியிருக்கிறாருல்ல. இதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை தானே. என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லிட்டார்ல, நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை. நாளைக்கு எனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, எனக்கு நீங்கள் தீர்த்தே ஆகணும்னு சொல்லுங்கள் இந்த வார்த்தையை, பேசுங்க இந்த வார்த்தையை. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு நாளைக்கு இந்த தேவைகள் எனக்கு சந்திக்கப்படுவதாக. எவ்வளோ உங்களுக்கு தேவை, எவ்வளோ சந்திக்கப்பட வேண்டாம், அந்த அமௌண்ட்டை நீங்கள் சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் மகனுக்கு வேலையா, பிள்ளைக்கு வேலையா, திருமண காரியமா, எந்த காரியமாக இருந்தாலும் கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எனக்கு வருவதாக. கர்த்தருடைய ஜீவனை இழுக்கிறீங்க ஜெபத்தில்.
கர்த்தருடைய உயிரை, கர்த்தருடைய ஆவியை உங்க ஜெபத்துக்கு கொண்டு வர்றீங்க. அப்ப அந்த ஆவி, கர்த்தருடைய ஆவி, பரலோகத்தில் இருக்கிற அந்த ஆவி உங்ககிட்ட வருது, தேடி வருது. வந்துருச்சுன்னா உங்க பாயிண்ட் என்ன, உங்க பிரச்சனை என்ன, உடனே நுறுக்கி போட்டுட்டு உடனே பதில கொண்டு கொடுக்குற அந்த வல்லமை தான். எவன் கை வச்சிருக்கிறானோ, எவன் வரவிடாம தடுக்கிறானோ, எந்த பிசாசோ, அந்த பிசாசு துண்டக்கான துணியக்கான ஓடு. கர்த்தருடைய ஆவி இறங்கின உடனேயே அந்த வல்லமை கடந்து வந்துடும். இந்த வார்த்தைக்குள்ள அவ்வளோ பவர்ஃபுல் பவர் இருக்கிறது. நீங்களாம் கம்பீரமான ஒரு வாழ்க்கை வாழும்படி கர்த்தர் விரும்புகிறார். அத்தாரிட்டி எடுத்துக்கோ அப்படிங்கிறார், பவர் எடுத்துக்கோ அப்படிங்கிறார். அதான் நீங்கள் என்ன செய்யணும், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க. எலியாவை நல்ல 2 ராஜாக்கள் நல்லா படிங்க, பைபிளை படிங்க. எலியா இப்படி ஜெபிக்கிறாரு. எலியா அவர் பாடுள்ள மனுஷன் தான், ஆனால் பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணுறார். எப்படி தீமத்தில் எழுதுகிற பவுலடிக்கிறாரு, எலியா பாடுள்ள மனுஷனாக இருந்தாலும் அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணி 3 வருஷமும் 6 மாதமும் மழை வராமல் இருப்பதாக சொல்கிறார். நடக்குது. அப்புறம் திருப்பி ஜெபிக்கிறாரு, மழை வருவதாக சொல்கிறாரு, நடக்குது. அந்த ஜெபம் என்ன ஜெபம்? கருத்தான ஜெபம். அதை நீங்கள் சொல்லணும். இது எனக்கு இந்த டேட்டில் எனக்கு வருவதாக, என் மகளுக்கு இந்த டேட்டில் இது வருவதாக கருத்தாக பேசுங்க. என் பிள்ளைக்கு இந்த டேட்டில் வருவதாக கருத்தாக பேசுங்க. என் பிரச்சனை இந்த டேட்டுக்குள்ளே முடிஞ்சாகணும். இந்த பிப்ரவரி மாதம் முடிவதுக்குள்ளே எனக்கு இந்த பிரச்சனை முடிஞ்சாகணும். கருத்தாய் கேளுங்க, கருத்தாக சொல்லுங்க. கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், இந்த பிப்ரவரி மாதம் முடிவதுக்குள்ளே என் பிரச்சனை அத்தனை முடிவதாக. ஆமென், அல்லேலூயா. அதாவது நீங்க சாதிக்கணும், ஆளணும், எழும்பணும், பிரகாசிக்கணும். தோத்து போறதுக்கு இயேசு சிலுவையில ரத்தம் சிந்தல, நீ ஜெயிப்பதுக்கு இயேசு ரத்தம் சிந்திருக்கிறாரு. அவன் அதிகாரிகளை உறிஞ்சிட்டு வெளியேறங்க கோலமாக்கி சிலுவையில ஆணி அடித்து அவர் சிலுவையில வெட்டி சிறக்க பண்ணின தேவன் உங்களுக்கு எனக்கு வெட்டி வாங்கி கொடுக்கும்படி சிலுவையில வெட்டி சேர்ந்திருக்கிறாரு. அந்த வெற்றியை எடுக்கணும். காலம்புறம் பாடு, காலம்புறம் பிரச்சனை, காலம்புறம் நெருக்கம், காலம்புறம் நிந்த, காலம்புறம் அவமானம், அது அல்ல. உன் காரியங்கள் கைகூடி வர வேண்டும். நீ ஜெயிக்க பிறந்தவன், நீ ஆள பிறந்தவன், நீ எழும்ப வேண்டிய ஆளு, பிரகாசிக்க வேண்டிய ஆளு, உலகத்துக்கு உப்பா இருக்க வேண்டிய ஆளு, உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்க வேண்டிய ஆளு, சும்மா மந்தன் இருக்க வேண்டிய ஆளு அல்ல. நீ பூமியின் பிரஜை அல்ல, நீ பரலோகத்தின் பிரஜை. வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவருடைய பிள்ளை நீ. அவர் வித்து உனக்குள்ள இருக்கிறது, அவர் வித்து உனக்குள்ள இருக்கிறது, அவர் ஆவி உனக்குள்ள இருக்கிறது, அவர் பிள்ளை, அவர் சந்ததி. அப்ப அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரு, அப்ப நீ எப்படிப்பட்ட ஆளா இருக்கிற? உனக்குள்ள வேதனையும் கஷ்டமும் நெருக்கம் இருக்கிறது. அப்படி அல்ல. அவர் உடம்பே தங்கம். இயேசுடைய உடம்பு என்னது? தங்கம். அவர் கை எப்படிப்பட்ட கைன்னு போட்டிருக்கு? பொன் வளையலுக்கு உண்டான தங்க. முடி பார்த்தீங்கன்னா அப்படி நீங்கள் என்னத்தை முடிய வச்சுருக்கீங்க? அப்பா முடிய பாருங்கள், அப்படி இயற்கையிலே அப்படி சுருளாக இருக்குங்க. அப்படியே இங்கே இந்த ஒரு முடியா 10 சுருள்னா அதே பக்கத்தில் 10 முடி 10 சுருள் அப்படி சுருள் அழகாக இருக்குது. நீ சுருளை வைக்கிறதுக்கு போய் பியூட்டி பார்லரில் போய் வச்சுட்டு நல்லா ஹீட்டை போட்டு நல்லா அப்படியே இழுத்து விட்டுட்டு அதை சுருளை வைக்கிறீங்க. அப்படி அப்பா முடி அப்படியே அழகாக சுருள் முடி. நீ அந்த அப்பாவை நேசினா, அந்த வித்து உனக்குள்ள இருந்துச்சுன்னா, அந்த ஆவி உனக்குள்ள இருந்து அப்பாவுடைய முடி உனக்கு வந்துடா. கையே தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அக்காவை பார்த்தேன், முடி நல்லா இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா கிளிப்பு கிடையாது, ரிப்பனு கிடையாது, சடை கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அப்படியே இங்கேருந்து வலிச்சு முழுக்குன்னு அப்படி இங்கே வரைக்கும் தொங்குது. ஆனால் வலுவலுன்னு இருக்கு. யோசனை பண்ணு, சடை இல்லை, கிளிப்பு இல்லை, சடை இல்லை, கிளிப்பு இல்லை, ரிப்பன் கிடையாது, ஒரு கிளிப்பு கருப்பு. சில பேர் மஞ்சள் பச்சை சேலை கட்டினா பச்சை கிளிப்பு, பச்சை வளையல், பச்சை நகை பாலிச்சு போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த அக்கா என்ன பண்ணு பார்த்தா தலையிலிருந்து இது வரைக்கும் வலிச்சிருக்கு. ஆனால் இது வரைக்கும் வலிச்சிருக்கு, ஒரே ஷேப் அப்படி வலுவலுன்னு இருக்கு. எப்படா ஒன்றும் புரியல. போன மாதம் வேறு மாதிரி இருந்துச்சு, இந்த மாதம் இப்படி இருக்கு, இது எப்படி அப்படி எப்படி? பியூட்டி பார்லர் போய் உட்காந்து அந்த முடியை ஹீட் ஏற்றி அதை வலிச்சு இழுத்து அப்படியே தொங்கு பார்த்துக்கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு கிளிப்பு வாங்க வேண்டியதில்லை, ரிப்பன் வாங்க வேண்டியது கிடையாது. இப்படியே போட்டுட்டு இப்படியே போகிறாங்க. அப்புறம் எப்படிக்கா அப்படின்னு போகிறாங்க. அப்படி முடி இப்படி தொங்குது அப்படி இது வரைக்கும். ஒரு சடை பின்னுறது கிடையாது. இப்போ எவ்வளோ வேலை மிச்சம் பார்த்தீங்களா? எவ்வளோ வேலை மிச்சம், பின்னுவது எவ்வளோ, கிளிப்பு மிச்சம், ரிப்பன் மிச்சம், எல்லாம் மிச்சம். அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாதீங்க. அப்போல்லாம் பண்ணி தொலைச்சிடாதீங்க, வேண்டாம். கர்த்தர் கொடுத்த இயற்கையை நீ வேறு மாதிரி மாற்றாத. அவர் படைச்சு எப்படி உனக்கு இயற்கையில் முடி இருக்கோ அப்படியே வச்சிரு, வேறு ஒன்றும் செய்ய வேணாம். அல்லேலூயா. என்ன அப்பாவுடைய பிள்ளை, அவர் அழகு உனக்கு இருக்குது. அல்லேலூயா. அவரை உலகம் இருக்குது. அவர் உன்னத பாட்டில் போட்டிருக்க அவர் கை பொட் வளையல், அந்த கை மாதிரி இருக்குமா, பொட் வளையல் கை மாதிரி. முடி எப்படி சொல்ல முடியும்? அப்பா
அவருடைய வித்து உனக்குள்ளே இருக்கிறது, அவர் வசனம் உனக்குள்ளே இருக்கிறது, அவர் பிள்ளை நீ. அப்போ அவர் சிந்தை நமக்கு இருக்கணும். பொண்ணு பொருள் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. உங்கள் அப்பாவை நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணிடுங்க, அப்படியே பேசுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்படின்னா அந்த வசனங்கள் என்ன செய்யணும், நாள் முழுது என்ன செய்யணும், நீங்கள் தியானிக்கணும். அதான் சொல்லப்பட்டிருக்கு யோசுவா 1:8. ஜெபிக்கணும், தியானிக்கணும். 3வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். ஜெபிக்கணும், தியானிக்கணும். யோசுவா 1:8. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். பாருங்க, வழி வாய்க்கும் அறிவாளியாய் இருப்பா. எல்லாம் சொல்லுங்க, வழி வாய்க்கும் அறிவாளியாக இருப்பா. வழி வாய்க்கிற என்ன அர்த்தம்? உன் வேலை, உன் தொழில், உன் வியாபாரம், உன் பிஸ்னஸ்ஸு, உன் வருமானம், அது வாய்க்கும், அது நஷ்டப்படாது. நீ என்ன செய்வாய்? அறிவாளியாய் என்ன செய்வாய்? ஞானமான என்ன செய்வாய்? நடப்பாய். அப்போ இந்த 2 காரியம் உன்னை தேடி வந்துட்டாலும் போது நீ பெரிய ஆளாக மாறிடுவேன். இந்த 2 காரியம் உன்னை தேடி வந்தாலும் நீ பெரிய ஆளாக மாறிடுவேன். நீ கடன் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நீ கடன் கொடுக்குற ஆளாக மாறலாம். உனக்குள்ள வல்லமை கடந்து வந்துடும். அப்போ என்ன, அவர் என்ன எப்படி போட்டிருக்கு? இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக. இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவைகளின் படியெல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்க. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக அப்புறம் என்ன அர்த்தம்? வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. வாயை விட்டு பிரியாதிருப்பதாக என்ன அர்த்தம்னு கேட்டால், இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க. வேலைக்கு போகும்போது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் அது வர வேண்டியது இருந்துச்சு, வராமல் போயிடுச்சு. நான் இப்படி நம்பிக்கையாக இருந்தேங்க்கா, அந்த காரியம் ஒரு நம்பிக்கையாக இருந்தேங்க்கா, அது போச்சுக்கா, என் வாழ்க்கையே இப்படி ஒரு சூழ்நிலை ஆகி போச்சு, நான் நம்பிக்கை இழந்துட்டேன், என் வாழ்க்கை அவ்வளோதான் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? யார் உன்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் உங்களை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். நம்பிக்கையினால் நீ வாழ்வு பெறுவாய் நண்பனே, நீ பயப்படாதே. நம்பிக்கையினால். அப்போ இந்த வசனங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் அவங்களுக்கு பேசணும். என்ன ஆறுதல் படுத்த யாருமே இல்லையே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க. தேற்றிடும் தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகள் நீங்கள் பேசி ஆறுதல். அப்போ என்ன செய்றீங்க? அந்த நேரத்தில் நீங்கள் அந்த வசனங்களை என்ன செய்றீங்க? பேசுகிறீங்க. அதான் நாள் முழுதும் தியானிக்கிற. அதாவது ஒரு வார்த்தை பேசும்போது உள்ளே எப்படியாச்சும் ஒரு வசனம் உங்களுக்குள்ள என்ன செஞ்சிடணும்? வந்துடணும். 2வது இன்னொரு காரியம், நல்லா கவனிங்களேன். நான் சொல்கிறது நல்லா கவனிங்க. ஜெபம் எப்படி பண்ணு கேட்டுட்டிங்களா? என்ன வேடை யூஸ் பண்ணணும், எப்படி பேசணுங்க கேட்டுட்டிங்களா? அடுத்து இப்போ 2வது எப்படி தியானம் பண்ணணும்னு தெரிஞ்சுக்குங்க. என்ன சங்கீதம் 1ல் இரவும் பகலும் வேதத்திலே தியான மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற மரத்தை போல செழிப்பான். இந்த வசனத்துக்கு உண்டான ஆசீர்வாதம் தியானம் பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். எப்படி பண்ணுறது? தியானம். ஈசாக்கு மாலை வேளையிலே தியானம் பண்ணும்போது அற்புதம் நடக்குது. ஓகே, அதே போல் நீங்கள் தியானம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தியானம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால், அற்புதங்களை வாசிங்க. எஸ்ரா 7:10. கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தி இருந்தான். இப்போ எஸ்ரா இருதயத்தை எப்படி பக்குவப்படுத்தியிருந்தார்னா, இந்த வேதத்தில் இருக்கிற அத்தனை காரியத்தையும் தியானிக்கும்படி இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இருதயத்தை பக்குவப்படுத்துகிற என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருங்க, உங்கள் இருதயத்தில் தேவனோட வார்த்தையும் இருக்கிறது, மற்ற காரியங்களும் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஆளை பார்த்து நான் போகிறான் பாரு, அவன் தான் என் வாழ்க்கையை கெடுத்தவன், அவன் தான் என்னை தோல்வி கொண்டு உண்டாக்கணுவேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்போ உள்ளே அது என்ன செய்யுது? இருக்குது. இன்னொரு பக்கம் வசனம் இருக்குது. அப்படின்னா நீங்கள் அப்போ நீங்கள் அதை தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அந்த ஒரு மனுஷனை குற்றப்படுத்தி பேசுனீங்கன்னா அதை தியானம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் அந்த மாதிரி தியானம் பண்ணக்கூடாது. நீங்கள் எப்படி தியானம் பண்ண? எஸ்ரா என்ன பண்ணார்? தன் இதயத்தை பக்குவப்படுத்திக்கிட்டார், இதயத்தை பாதுகாத்துக்கிட்டார், இதயத்தை வேலி அடிச்சுக்கிட்டாரு. அந்த இதயத்துக்குள்ளே கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய அற்புதம், கர்த்தருடைய அதிசயம், கர்த்தருடைய வெற்றி, கர்த்தருடைய விடுதலை, அதை மட்டும் வச்சு 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 தியானம் பண்ணார். அது என்ன சங்கீதம் 119:27 நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சங்கீதம் 119:27. உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன். அதிசயங்களை என்ன செய்யணும்? அல்லேலூயா.
இப்போ பைபிள் படிக்கிறீங்க, இப்போ கிட்டத்தட்ட பைபிள் படிக்க வச்சு பரிசு எழுத வச்சு ஒரு பரிசு கொடுக்குறோம். இந்த பைபிள் படிக்கிறது எந்த நோக்கத்தில் படிப்பாங்க நம்ம பிள்ளைய? பரிசு. எப்படியாவது பைபிளை படிக்க வைக்கணும் நோக்கத்துக்கு படிக்க வைக்கிறோம். ஆனால் இந்த பைபிள் படிக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த சம்பவத்தில் உள்ளே கொண்டு வரணும். அந்த சம்பவத்தை இப்போ 1 ராஜாக்கள் 2 ராஜாக்கள் நீங்கள் படித்தீங்கன்னா எலிசா சம்பவங்களை உள்ளே கொண்டு வரணும். சரிங்களா? யாத்திராமத்தை படித்து பார்த்தீங்கன்னா மோசே வந்து இஸ்ரேல் மக்களை வழிநடத்தின அந்த 10 அற்புதங்கள், அந்த 10 அதிசயங்கள், செங்கடை பிளந்த அந்த காரியங்களை இங்கே கொண்டு வரணும். மனப்பாடம் பண்ணுறது பெரிய காரியம் கிடையாது. அது இங்கே உள்ளே வந்து கொண்டு வந்து நிறுத்தணும். ஆதியாமத்தை முத படிச்சிங்கன்னா நோவா வந்து பேலையை கட்டினார், தன் குடும்பத்தை காப்பாற்றினார். இதெல்லாம் என்ன செய்யணும்? உள்ளே கொண்டு வரணும். உள்ளே கொண்டு வந்து அதை தியானம் பண்ணணும். அதை தியானம் பண்ணும்போது அப்போ என்ன செய்யணும்? என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதிசயங்களை நீங்கள் தியானம் பண்ணும்போது அதிசயம் உங்களுக்கு நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் ஒரு அதிசயம் சொல்லுங்க பாப்பா யாராச்சும். கானா ஒரு கல்யாணத்தில் பச்சை தண்ணியை ரசமாக மாற்றினார், அதிசயம். பெரிய குரனுக்கு பார்வை கொடுத்தார், அதிசயம். சொல்லுங்க அதிசயம். விதவைக்கு கரணை அடைக்க எண்ணெய் உற்பத்தி பண்ணார், அதிசயம். மரித்த லாசரு உயிர் எழுப்பினார், அதிசயம். 5:32 மணி பெருகு 5:32 மணியும் வனாந்தரத்தில் பெருக பண்ணார், அதிசயம். ரசமாக மாற்றினார். வேறு அதிசயம் இல்லையோ? இதெல்லாம் பைபிள் படிக்கும்போது தான் வரும். பைபிள் படிக்கலாம் வராது. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து பணப்பிரச்சனை இருக்கிறது. அப்போ பணப்பிரச்சனைக்கு எதை தியானம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு விதவை கடனை அடைக்க வழி இல்லாமல் தன் மகனை அடிமையாக்க சொல்லி கடன் கொடுத்தவன் கேட்குறான். கர்த்தருக்கு பயந்து நடந்த என் புருஷன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்குது. அப்போ எண்ணெயை கொண்டு வர சொல்லி எலிசா அற்புதம் பண்ணுறார். ஆனால் இப்போ இந்த சம்பவத்தை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? விரிவாக்கம் பண்ணணும். அல்லேலூயா. யார் மூலமாக எண்ணெயை உற்பத்தி பண்ணுறாரு? எலிசா. சரிங்களா? புரியுதா? இப்போ ஒரு வீடு நீங்கள் என்ன செய்யணும்? கற்பனை பண்ண முடியாத ஒரு வீடு அல்லது ஒரு அம்மா. அல்லேலூயா. அந்த அம்மா அந்த என்ன செய்யுது? 2 பிள்ளைகளை கூப்பிடுது. எண்ணெயை எடுத்து வா, சட்டியை கொண்டு வா, ஊற்று அப்படிங்குது. இது எல்லாம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் என்ன செய்யணும்? தியானம் பண்ணணும். தியானம் பண்ண முடிச்சு அந்த எண்ணெய் அப்படியே விழுகிற மாதிரி நீ பார்க்கணும். 10 நிமிஷம் வேறு பாத்திரம் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு சொல்லும்போது என்ன நின்று போகுது. அப்போ அது தியானம் பண்ணிட்டு, தகப்பனே இயேசுவே நன்றியோடு துதிக்கிறேன், இந்த விதவிக்கு எண்ணெயை உற்பத்தி பண்ணி அற்புதம் செய்து கடனை அடைக்க வைத்தது போல எனக்கும் கடனை அடைக்கும்படி இப்படிப்பட்ட அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஏசப்பா நடப்பதாக அப்படின்னு ஒரு வார்த்தையை நீங்கள் சொல்லிடணும். அல்லேலூயா. புரிஞ்சவங்க அல்லேலூயா, புரிஞ்சவங்க அல்லேலூயா. இதை தியானிக்கணும். இதை தியானிக்கும் போது நீங்கள் கத்தக்கூடாது, ஓடக்கூடாது. அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே தியானம் பண்ணணும். சிலவச்சோ ஏக்கா நேற்று நைட்டு போல் உங்களை நினச்சிக்கிட்டே இருந்தேங்க்கா அப்படின்னு சொல்கிறாங்க தெரியுமா? உருப்படாமல் போகிறதுக்கு. பிரதர் உங்களை நேற்று நைட்டே நினச்சிக்கிட்டு இருந்தேன், என் ராசா அவனை நினச்சிக்கிட்டு இருந்தேன் உருப்படாமல் போகிறதுக்கு. நீ அதெல்லாம் நினைக்காத, உருப்படாமல் போயிடுவீங்க. ஆனால் நீங்கள் தியானம் பண்ணணும். உருப்புறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். நீங்கள் உருப்புறதுக்கு உண்டான வேலையை பாருங்கள். இப்படி நீங்கள் சொல்லுங்கள், இப்படி சொல்லுங்கள். நீங்கள் தியானம் பண்ணுங்கள். இதான் அதிசயங்களே என்ன செய்வேன்? எல்லாம் சொல்லுங்கள். அதிசயங்களே தியானம் பண்ணுவேன். இது மட்டும் இல்லை, 1 நாளாகமத்தில் அவர் செய்த வாக்குத்தத்தங்களையும் அதிசயங்களையும் நினைவு கூறுங்கள், பேசுங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேயா? இப்போ அடுத்து பிலிப்பியர் 4:8 என்ன சொல்லுது? கடைசியாக சகோதரரே, அன்புள்ள இவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதைவே என்ன செய்யுங்க? சிந்தித்து கொண்டிருங்கள். சங்கீதம் 143:5 பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க. இயேசுனுடைய கரத்தின் கிரியைகளை, அற்புதங்களை, அதிசயங்களை நான் சிந்திக்கிறேன், நான் யோசிக்கிறேன். அல்லேலூயா. இப்போ அவர் கரத்தின் கிரியையில் நீங்கள் என்ன செய்யணும்? யோசனை பண்ணணும், சிந்திக்கணும். சில பேர் சொல்லுவாங்களே, நேற்று நான் ஆஸ்பத்திரி போய் படுத்துருவேன்னு நினச்சேங்க, படுத்துட்டேங்க. என் மகன் கீழே விழுகிற மாதிரி பார்த்தேங்க, விழுந்துட்டாங்க. ஏன்னு கேட்டால் நீ அதை யோசிக்கிற, அதை சிந்திக்கிற. நான் ஒன்று சொல்லவா? இந்த பைபிள் இருக்கிற எல்லா காரியத்தையும் எடுத்து இப்போ காலையில் ஒரு அதிகாரத்தை படித்து ஒரு அற்புதத்தை படிச்சுடுங்க. படிச்சுட்டு அது பூரா தியானம் பண்ணிட்டு வீட்டை விட்டு வெளியே போங்க, உங்களுக்கு அதிசயம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெபிக்கணும், தியானம் பண்ணணும். 3வது ஒரு காரியம் துதிக்கணும். அல்லேலூயா. சங்கீதம் 34:1 கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன்,
யோசுவா 6:20 சொல்லப்பட்டிருக்கு. அவர் துதி செய்ய தொடங்கின உடனே, அவர் துதித்த உடனே அலங்க என்ன செஞ்சிச்சு? எரிகோ கோட்டை என்ன செஞ்சிச்சு? இடிஞ்சு விழுந்துச்சு. யோசபாத்து துதிக்கும் போது எதிராளி கீழே விழுந்தாங்க. அப்போஸ்தலர் 16:25 சொல்லுது, பவுலும் சீலாவும் துதித்த போது சிறைக்கம்பி கதவுகள் உடைந்தன. எபிரேயர் 13:10 சொல்லுது, உதடிலே கனியாகிய ஸ்தோத்திர பலிகளே ஏறெடுங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியராகமம் 22:23 சொல்லுகிறது, நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் கர்த்தரை துதிக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஏசாயா 43:21 சொல்லுது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். அன்பார்ந்தோலே, நான் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இப்போ 9 மணிக்கு ஆரம்பித்து ஒரு 9:30 9:40 வரைக்கும் பாட்டு பாடுறோம். அதுக்கப்புறம் துதியை ஆரம்பிக்கிறோம். நீங்கள் ஒரு சிலவர் முன்ன போனால் வர்றீங்க, வர்றீங்க, முன்ன போனால் வர்றீங்க. ஆனால் அந்த ஆராதனை வேலையில் நின்றுட்டு நீங்கள் உங்களை மறந்துடுங்க. உங்களை என்ன செஞ்சுருங்க? மறந்துட்டு முழு உள்ளத்தோடு அப்படியே நீங்கள் ஆராதிங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் ஒரு குழந்தைய வச்சுருக்காங்க ஒரு அம்மா, அது அந்த அம்மா குழந்தைய வச்சுருக்க, குழந்தைய அவங்க பார்த்துக்குவாங்க. நீ அந்த குழந்தைய பார்த்து இங்கே ஆராதனை துதிப்பேன் துதித்து கொண்டு இருப்பேன் ஆராதனை எல்லாம் அப்படி ஆராதிக்கிட்டு இருங்க. இங்கே ஒரு அம்மா குழந்தைய பார்த்துட்டு இந்த ரொட்டி இந்த உருப்புறதுக்கா காலை கொடுமடா. இதெல்லாம் ஆராதனையை கேட்குறேன் நான். பிள்ளையை கொஞ்சிறதுலாம் முடிஞ்ச பிறகு கொஞ்சுங்க. ஆராதனை நடந்துக்கிட்டு இருக்கீங்க, ஹல்லேலூயா அப்படின்னு சொல்லும் போது பிள்ளையை கிள்ளி பார்க்குறது, கொஞ்சி பார்க்குறது. யார் வாங்கி கொடுத்தா? யார் நல்லா இருக்கா? சேலை நல்லா இருக்குக்கா. அது ஒரு முழு இருதயத்தோடு துதிக்கிற ஒரு துதி இல்லை ஆராதனை. அப்படியே தங்களை மறந்துடணும். அப்படியே அப்போ தான் உன் கட்டு கலரும், விளைவன கட்டு கலரும், கழுத்தில் கட்டுக்களை அவிழ்த்து விடு, தூசி உதற விட்டு எழுதுறே. அதாங்க முழு விதமான ஒரு ஆராதனை, உண்மையான ஒரு ஆராதனை. ஆராதிக்கும் போது திரும்பி பார்க்கக்கூடாது. உங்கள் கண்ணு, உங்கள் பார்வை, உங்கள் எண்ணம், உங்கள் மூச்சு. ஏன்னா இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை. அவர் என்ன சொல்றாரு? உன்னை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். எதுக்கு? வாசிங்க அந்த வசனத்தை. 43:21 ஏசாயா. இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இவர்கள் என் துதியை என்ன செய்யணும்? நம்ம துதியை என்ன செய்யணும்? துதியை சொல்லணும். அதுக்கு தான் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஏன் துதிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனை வராது, உங்களுக்கு போராட்டம் வராது. பவுலும் சீலாவும் துதிக்கும் போது கட்டு கலண்டு விழுந்தது, பூமி அதிர்ச்சி உண்டானது, எல்லாரும் விடுதலையாக்கப்பட்டார்கள். யோசபாத்து துதிச்சாரு, எதிராளி கீழே விழுந்தான். இதான் துதி. அதுக்கு தான் வர்றோம். கர்த்தருக்கு மகிமைப்படுத்த நடிச்சு சொல்ல வர்றோம். உன் பிரச்சனை, உன் பாடு, உன் கஷ்டம், உன் நிந்த, அவமானம், உன் தடை எல்லாம் உடையும். எப்போ உடையும்? துதிக்கும் போது. எப்போ துதிக்கும் போது? முழு இதயத்தோடு, முழு பலத்தோடு. நீ உன் சரீரத்தில், உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம் முழுவதுமாக சேர்ந்து ஆராதிக்கும் போது மகிமை இறங்கும், பிரச்சனை இறங்கும், உன் தடை உடையும். அதான் உண்மையான ஒரு ஆராதனை. ஆராதிக்கும் போது கையை கூப்பிட்டு நினைச்சிருக்கீங்க, கையை கூப்பிட்டு நினைச்சிருக்கீங்க, ஆராதனை வேலையை பிடிக்கிறீங்க, அல்லது உட்காந்து கையை அது கொஞ்சம் அப்படி அசஞ்சாலும் பரவாயில்ல, அப்படியே நிற்கிறீங்க பிடிச்சு வச்ச இது மாதிரி. உணர்ந்தால் பண்ணிட்டு ஜெபிக்கும் போது கையை கும்பிடணும். ராஜா, அப்பா, இரக்கத்தை சொல்லுவியே, கரம்பிடித்தவரே, கையில கண்மலையே, அப்பா வணங்கவே, ஆபரகம் நெத்தி கீழே விழுகிற மாதிரி அது கை கொடுத்து ஜெபிக்கிற நேரம். அது ஆராதிக்கிற நேரம் உன் முழு உலகம், முழு உலகம், உன் ஆவி, உன் ஆத்மா, உன் சரீரம், உன் கை, உன் காது முழுவதுமாக கட்டை பயன்படுத்தும் போது இறங்கும். 2 கை கட்டப்பட்டு ஆராதிச்சாங்க, கை மேல இருந்துச்சு, விடுதலை கிடைச்சிச்சு. மோசே கையை தூக்குறாரு, ஆரோன் ஊர் நிற்கிறாங்க, விடுதலை, ஜெயம். ஆராதனை என்பது நன்றி சொல்வது, கட்டை உடைய வைக்கிறது தான் ஆராதனை, விடுதலை ஆராதனை. கர்த்தர் இடைப்படணும், கர்த்தர் உங்களுக்கு பேசணும், பார்த்துக்கொள்ளுங்க, அதான் ஆராதனை. அல்லேலூயா. கர்த்தர் ஆராய்ச்சி சில வரமுறை இருக்கிறது. எப்படி பைபிளில் எப்படி ஆராய்ச்சிருக்கிறாங்க அதெல்லாம் பாருங்க. அதான் பைபிள் படிக்கிறீங்களே. ஆராதனையில் என்னென்ன நடந்திருக்கிறது, யோசபாத் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, பவுல் சீலா வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, தாவீது வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு, பாட்டு படம் எல்லாமே பைபிள் இருக்கு. அப்போ நான் அந்த ஆராதனை வேலையில் நீங்கள் பயன்படுத்துங்க. ஜெபிக்கும் போது எப்படி ஜெபிச்சாங்க, எப்படி முழங்கால் படிக்கிட்டாங்க, தாழ்த்துவது முழங்கால் படிட்டு கை குப்பி ஜெபிக்கணும், தர கீழே விழுகுமா, அதெல்லாம் பல காரியம் இருக்குது. வெற்றி பெற்று குழுக்கப்பட்டு தான் இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஆராதனை வேலையில் எந்திரிக்கக்கூடாது, உட்காரக்கூடாது, வெளியே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது.
ஆராதனையில் செல் எடுக்கக்கூடாது. கர்த்தருடைய நேரம், கர்த்தர் சமூகத்துக்கு வர நேரம். அல்லேலூயா. அதனால் ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுங்க.